இந்த கில் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு படம். இது ஒரு மாரி ஒரு ஸ்லோவான ஒரு ரிவ்யூ இந்த ப்ராசஸே. ஏன்னா எல்லாமே ஹரிடா பண்ணுறோம். ரிலீஸ் ஆகுது பண்ணுறோம். பட் ஒரு மாரி உட்காந்து ஜாலியாக பேசி அந்த படத்தை வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். இன்னொரு செக்மெண்ட்டு என்ன ஒரு மாதிரி ஹாப்பி எனக்கு எனக்கு புரிஞ்ச மாதிரி அந்த ஒரு படத்தை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஸோ அதில் எனக்கு இன்றைக்கி தான் பார்த்தேன் படம் கில் அப்படின்ட்டு. ஹிந்தி படம், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸு. யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா, நிக்கில் நாகேஷ் பட் அவர் தான் அந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர். இன்னொரு ரைட்டர் இருக்கார். அண்டு ரஃபி மஹ்மூத் அவர் தான் சினிமட்டோகிராஃபரு. குனித் மோங்கா, அச்சின் ஜெயின் இவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸு. இவர் வந்து லக்ஷ்யா அவர் தான் வந்து இந்த படத்தோட லீடாக வந்து பண்ணியிருக்காரு. ஒரு ட்ரெயினுங்க, பேசிக் கதை தான். ஒரு ட்ரெயின். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்பிஜி கமாண்டோவாக இருக்கார் இந்தியன் ஆர்மியில். அப்படிங்கிறப்போ பொண்ணை லவ் பண்ணுறாரு. நிச்சயதார்த்தம். அங்கேயே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ப்ரொப்போசல் மாதிரி ஒன்று நடக்குது. அந்த பொண்ணு வாழணும்னு நினைக்குது. ஏதோ டெல்லி ட்ராவல் ஆகுறாங்க அந்த ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆள், பொண்ணோட அப்பா. சரி, அந்த நிச்சயதார்த்தம் சம்திங் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதுக்கு டெல்லி கிளம்புறாங்க. ஒரு ட்ரெயின் ஜேர்னி. அந்த ட்ரெயின் ஜேர்னியில் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் கதை. அந்த ட்ரெயின் ஜேர்னியில் ஹீரோவும் வந்துடுவார். ஏன்னா லவ்வரை பார்க்குறக்கு வருவார். இவ்வளோ தான் கதை. ஸோ அந்த ட்ரெயின்குள்ளே ஒரு பேண்டிட்ஸு நுழைவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதோட தலைவர் வந்து ராகவ் ஜூயால் அப்படிங்கிறவர் தான் அந்த பேண்டிட்டுகளோட தலைவன். நான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேடினது என்னென்னா, இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ வந்து தேடினேன். எப்பட்றா பண்ணானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரோ ஸ்ட்ரெச்சுங்க அந்த ட்ரெயினு. இன்னொன்று, இவ்வளோ அத்தன்டிக்கான ஒரு ட்ரெயினை வந்து நம்ம ரொம்ப சில படங்களில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை இவ்வளோ அத்தன்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மேக்கிங் பார்க்குறப்ப தான் நமக்கு புரியுது என்னென்னா, அவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரெயினை ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உருவாக்கி, அதை வந்து என்னென்னா சும்மா செட்டுக்கு மட்டுமே உருவாக்கலை. எப்படின்னா, இட் இஸ் சினிமா ஃப்ரெண்ட்லி, ஷூட் ஃப்ரெண்ட்லி, ஆஸ் வெல் அஸ் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்லி. இதெல்லாம் கம்பைன் பண்ணணும். அதாவது செட்டு வந்து லிட்ரலாக மூவ் ஆகுது. ட்ரெயினை வெல்ட் அடிக்கிறாங்க. வெல்ட் அடிச்சுட்டு அதோட அந்த மேக்கிங் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்ற பாருங்கள். ட்ரெயினை பில்டு பண்ணி டக்குன்னு, அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு டோரை தூக்கி விட்டு டக்குன்னு நாங்கள் கேமரா வைக்கணும். ஏன்னா சில ஆங்கிள்ஸ் எல்லாம் அது டிமாண்ட் பண்ணும். அப்படிங்கிறப்போ அது சும்மா ஒரு செட்டாக போட்டால் மட்டும் ஆகாது. அது ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்கணும், லைவாக இருக்கணும். அதை வந்து மாடுலராக இருக்கணும். டக்குன்னு மாற்றுறதுக்கு விஷயம் பண்ணணும். அதை வந்து இன்ஜீனியஸாக பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, அப்படி வந்து உங்களுக்கு வந்து மாடுலராக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு டஃப்பாகவும் தெரியணும், பட் லைட் வெயிட்டாகவும் இருக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்து டக்குன்னு ஒரு கதவை பிரித்து எடுத்துகிட்டு அங்கே ஒரு கேமரா வைக்கணும் அப்படின்னா இது நடக்கணும். அதை பண்ணியிருக்காங்க. இதை விட பியூட்டி என்னென்னா, சரி செட்டெலாம் போட்டாங்க. அந்த ட்ரெயின் ஷேக்கிங் இருக்குல்ல, வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெயினை ஆக்சுவலாக ஸ்டாண்டிங் ட்ரெயினில் ஒரு பக்கம் பிடிச்சி ஆட்டுவாங்க அந்த எஃபெக்ட் வர்றதுக்கு. இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஸ்ப்ரிங்ஸ் வச்சுருக்காங்க அந்த ட்ரெயினில் வச்சு. ஒரு பட்டன் தட்டினா உங்களுக்கு அந்த ட்ரெயின் மோஷன் வர்றதுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. லைட்டிங்கில் நிறைய விஷயம் ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்து அந்த 80 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் அந்த போகிற அதை காமிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அதுக்கு நிறையா கிரவுண்ட் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி இந்த படம் தோக்கும்? நாம் இது என்னென்னா, இன்றைக்கி வந்து ட்விட்டரில் போட்டேன், இது ஜான்விக்கை விட பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு. உடனே ஒரே கலாய், என்ன ஜான்விக்கை விடவா அப்படின்ட்டு வந்து சிரிச்சாங்க. தெரில, ஒரு இந்தியன் படம் ஏன் ஜான்விக்கு மேலே இருக்கவே கூடாதா என்ன? இதில் இருக்கிற இன்னோவேஷன்ஸு, இதோட பியூட்டியே என்ன தெரியுமா? இதோட கிரவுண்டட் கதை தான். ஆக்ஷன் தான், பட்
இதை வந்து ஒரு கோட் சூட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்யா அந்த ஹீரோ வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா இது ஜஸ்ட் another ஒரு ஹாலிவுட் ரிப் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நம்ம கதையை ஹாலிவுட் தரத்தில் எடுத்திருக்காங்க. அதை விட ஜாஸ்தியாகவே இன்னோவேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ இது அப்படி தானே சொல்ல முடியும் நம்ம. இதில் பெருமைப்படுறது தானே ஒரு நியாயமாக இருக்கும். இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது சீரியஸாக? இந்த படத்தை வந்து கேவலம் பேசிட்டு சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? பயங்கரமாக ஓடுது இந்த படம். இன்றைக்கி போனால் இது எத்தனை 15 நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த படம் வந்து. இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல். அந்த படத்தோட குவாலிட்டியை காட்டுது. நீங்கள் கேரக்டர்ஸாகவேங்க நீங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஆர்மிக்கு அது அந்த அந்த கமாண்டோஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இதை விட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கவே முடியாது. அதை வந்து விஷுவலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது உங்களுக்கு சப்கான்ஷியஸாகவே இந்தியன் ஆர்மி மேலே ஒரு சின்ன ஒரு காதல் வந்துடும். அந்த வேலையை வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு அந்த நேஷ்னலிஸ்ட்டை வந்து போட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நார்த் படத்தில் நிறைய பார்த்துருக்கோம். அது இல்லாமல் அது ஒரு பூடகமாக ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. லக்ஷ்யா எனக்கு வந்து லக்ஷ்யா அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் ஆர்க்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனிங்லெஸ் ஆக்ஷன் கிடையாது. வர்றாங்க ஒருத்தர் 40 பேர் அடிக்கிறான்னா அதை நம்பணும். அங்கிருந்து லாஜிக்கில் சரியாக இருந்திருக்காங்க. அப்போ அவன் எஸ்பிஜி கமாண்டோ அவனுமே அடிக்கிறது கஷ்டம். பட் நம்ம ரொம்ப நம்புவோம், இன்னும் நம்புவோம். எஸ்பிஜி கமாண்டோ ஓகேடா அவன் பண்ணுவான்டா அப்படின்னு நம்புவோம்ல. அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வரப்போ அவங்க பாதி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொன்று ஸ்டண்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டண்ட்டோட ஆர்க்கு, இந்த ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்கன்னு சத்தியமாக தெரில. அதே மாதிரி மேக்கப்பில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரில. மேக்கப்பில் வெறித்தனமான மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுங்க. அது மேக்கப் ப்ளஸ் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி கத்தியில் குத்துறது அந்த ரத்தம் வர்றதுங்கிறது ஓகே. குத்தி இப்படி கிழிச்சு இப்படி மேலெல்லாம் போகுது கத்தி, அதுலேருந்து ரத்தம் உழுகிறதெல்லாம் இருக்குது. ஐயோ அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது. அடித்து சுற்றியில் அடித்து பார்த்தீங்கன்னா கசகசா மாதிரி ஆயிரும். ஒரு தலையெல்லாம் அப்படி ஆயிரும். அதை அப்படியே அக்யூரேட்டாக அப்பயே காமிக்கிறாங்க. அடல் படம் தான், ஆப்வியஸ்லி அடல்ஸ் தான் போய் பார்க்கணும். அந்த இவ்வளோ வந்து ஆக்ஷனாக ப்ரூட்டலாக ரியலாக காமிச்ச படத்தில் ரொம்ப சில படத்தில் இந்த படம் நினைக்கிறேன். அதுக்கு அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆவான், அப்புறம் விழுவான், எனர்ஜி சேவ் பண்ணுவான், அப்புறம் அப்படி ரைஸ் ஆவான், ஒரு டவுன் வரும். இன்னொன்று ஸ்கிரிப்ட்லேயுமே பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. யாரையுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய டிராஃப்ட்ஸ் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்லாம் நினைக்கல. அந்த கதை இப்படி போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய சாக்ரிஃபைசஸ் வந்து இந்த படத்துக்குள்ளே கேரக்டர்ஸில் நடந்திருக்கு. பட் அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கேரக்டர் வந்து நமக்கு ஒரு கேரக்டர் டக்குன்னு அப்படி மறையும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே அவனோட ரிவெஞ்சை வந்து இன்னும் அத்தன்டிக் ஆகுது. ஓகேடா டே ஆமாண்டா இதுக்கப்புறம் ஒருத்தர் விடுவானாடா பொலடா அவனை. வில்லன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் அக்ஷயா அவர் எவ்வளோ நடிச்சிருக்காரோ அதே மாதிரி ராகவ் ஜுவல் எனக்கு தெரிஞ்சு அவர் மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. தெரியல ஹிந்தி பெரிய நாலேஜ் இல்லை யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. பட் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவார்னு நினைக்கிறேன். அப்படியே வில்லன்னா அவன் எப்படின்னா அவனை அடிக்கும்போது ஒரு பாயிண்டில் நமக்கு சாவடிச்சிட்றான் அவனை, அந்த ஃபீலிங் கொண்டு போயிடுற. அப்படி அவ்வளோ யதார்த்தமாக ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக அழுக்கு உள்ளே ஃபுல்லாக விஷமாக ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு மனிதர்களை பற்றிலாம் இல்லை, அவனுக்கு காசு வேணும் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு அதில் அந்த மீட்டரில் ஒருத்தர் இருந்தான்னா அவன் எப்படி இருப்பான். இதை வந்து ரியல் டைம்குள்ளே கூட இல்லை, ஒரு செட்டுக்குள்ளே நடிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதை அந்த ஃபீலிங்க்கு வந்து அந்த மனுஷன் அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய அனுபவம் இருந்திருக்கும், என்ன விஷயம் அப்படி ஹோல்டு பண்ணுறான் அப்படிங்க. ஐயோ நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு ப்ரில்லியண்ட்டுங்கிறதே வார்த்தை வந்து டெஃபினேஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சினிமட்டோகிராஃபி வந்து ரஃபி மஹ்மூத் அவர் தான் சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னே தெரியல. ரொம்ப நேரோ ஸ்பேஸ், செட்னாலுமே அது நேரோவாக தான் இருக்கணும். பிலீவபிலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எல்லா பக்கம் ஓப்பன் விட்டுற முடியாது. அது நீங்கள் ட்ரெயின்குள்ளே இன்னொரு பேசஞ்சராக தான் ஃபீல் பண்ணுவீங்க, அப்படி தான் இருப்பீங்க நீங்கள், வேறு எப்படியுமே ஃபீல் ஆகாது உங்களுக்கு. அப்போ யோசிச்சுங்க அது எந்தளவுக்கு இன்டென்ஸாக இருக்குன்னு யோசிச்சுங்க.
வேர்ல்ட் கிளாஸ் சினிமட்டோகிராஃபி. வேர்ல்ட் கிளாஸ் இது சினிமட்டோகிராஃபி மட்டும் கிடையாது. சேம் வித் பிஜிஎம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆன படம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு கோரி, இவ்வளவு பிளட் ஷெட்டு, அந்த ரிவெஞ்சு இது எல்லாமே இருந்தாலுமே உங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சரி எந்திரிச்சு போயிடுவோம் அந்த அந்த ஃபீலிங்லாம் இல்லை. சொல்லப்போனால் அந்த ஸ்க்ரீனை விட்டு நம்மளால் தலை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப முடிய மாட்டேங்குது. அப்படி ஒரு ஒரு கேப்டிவேட்டிங்கான ஒரு 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 படம்னு நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டெக்னிக்கல் விக்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமா அதான் சொல்ல முடியும். இது வந்து சும்மா ஒரு படம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. திஸ் இஸ் விக்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமா. அண்டு இன்னும் தியேட்டர்ஸில் ஓடுது. நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். ஒரு மாதிரி சரியலாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எடுத்துன்னே அப்படிலாம் வராது. கிராஃப் அப்படி தான் வரும். அப்படியே வரும், அப்படியே கதைக்குள்ளே போகும், அப்படியே செட் ஆகும், அப்படியே ஒரு ஹை வரும். ஆக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே க்ரோ ஆகும். அவரை விழுகும், அவர் அப்படியே க்ரோ ஒரு மாதிரி எந்த அளவுக்கு செட்டில் அந்த பர்ஃபெக்ஷன் மேக்கிங்கில் இருக்கோ அதை விட 100 மடங்கு அவங்க ஸ்கிரிப்ட்லேயும் வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா இது செட்டை மட்டும் போட்டுட்டு உள்ளே ஒன்றுமே இல்லைன்னா டம்மி படமாக இருக்கும். அது செட்டை விட 100 மடங்கு ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறங்காட்டி தான் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹார்ட்டில் ஃபுல்லாகி ரொம்ப ஹாப்பியாக உள்ள வந்து நம்மளை மதிச்சு ஒருத்தன் படம் எடுத்திருக்காண்டா. வழக்கம் போல் தான் நம்மளை மதிச்சு படம் எடுத்தால் நம்ம பார்த்துறோம்ல. அண்ட் எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு தான் பிளாக் பஸ்டர் ஆனது அப்படிங்கிறதே எனக்கு உடன்பாடு இல்லை. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாங்க, ஃப்ரீ டைம் இருந்தால் கில் பாருங்கள். யூ வில் பி தயவுசெய்து அடல்ட்ஸ் மட்டும் ரொம்ப கோரி ரொம்ப பொழக்கிறது அப்படியே உங்களுக்கு கண் குத்தி வெளில வர்ற என்னென்னவோலாம் இருக்குது. ஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் என்னென்னவோலாம் இருக்குது. ஸோ அடல்ட் இல்லைன்னா உள்ளே போயிடாதீங்க. பட் அடல்ட்டாக இருந்தால் ஒரு நல்ல சினிமா வாட்சர், லவ்வர், அந்த மாதிரி எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி பார்க்காம விட்டுறாதீங்க. அதுதான் சொல்ல முடியும். நான் அவ்வளோ ஒரு மாதிரி ஒன்று பண்ணி விட்ருங்க இந்த படம். ஸோ கில் பாருங்கள். இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஞ்ச் மார்க்ஸ் இந்த படம். ஓகேவா? இன்னொரு இதே மாதிரி ரிலாக்ஸ்டு ரிவ்யூவில் சந்திப்போம்.